ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆனந்தலட்சுமி அம்பிகா யூடியூப் சேனல்லேருந்து பேசுறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்பமா வந்து எப்படி ரெடி பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, பச்சரிசி. இது 1 கிலோ பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வைக்க ஒரு 3 மணி நேரம் போதும். ஸோ அது கூட ஒரு 2 கைப்பிடி அளவு சாதம் எடுத்துக்கிறேன். ஒரு அரை கப்பு புளிச்ச மாவு, ஒரு அரை முறி தேங்காய், ஸோ தேவையான அளவு தண்ணி. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பமாவு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதை வந்து நம்ம இனி கிரைண்டரில் வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து கிரைண்டர்லேயே ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டிருக்கேன். ஸோ மிக்சியில் கூட தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாதம் எடுத்து வச்சுருக்கிற அது 2 கைப்பிடி அளவு சாதம் போட்டுக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட பழைய சாதம் இருந்துச்சுன்னா அது கூட ஆப்பத்துக்கு போட்டால் சாதத்துலேருந்து 2 கைப்பிடி அளவு சாதம் போட்டிருக்கிறேன். ஸோ கூடவே நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து அந்த அரிசியும் போட்டுடலாம். ஸோ இது வந்து 1 கிலோ அரிசி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறினா போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோசை மாவு வந்து புளிச்ச தோசை மாவு ஒரு அரை கிளாஸ் வந்து ஊற்றிடலாம். ஸோ ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ நல்லா புளிச்ச மாவுனா கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து ஆப்பம் சுடுறதுக்கு முதல் நாள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி இல்லை 6 மணிக்கு நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து ஆப்பம் சுடுறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்பம் நல்லா வரும் காலையில். நல்லா ஒரு சாயங்காலம் வந்து ஒரு 5 மணிக்கு ஒரு 6 மணிக்குள்ளே அரைச்சி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து மாவு நல்லா அரைஞ்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுருக்கிறேன். ஸோ அரைச்ச உடனே அதில் வந்து நீங்கள் உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஸோ அடுத்த நாள் காலையில் தான் வந்து நம்ம எல்லாமே சேர்க்கணும் இதில். ஸோ அது என்னெல்லான்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பொங்கி நல்லா புளிச்சு வந்திருக்கு ஆப்பமாவு. ஸோ அரைச்சி அப்படியே எடுத்து மூடி வச்சுருங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் தான் நம்ம இது கூட வந்து உப்பு எல்லாம் சேர்க்கணும். ஸோ மாவு வந்து பாருங்கள் நல்லா புளிச்சு வந்து. ஸோ மாவில் வந்து இப்போ என்னெல்லாம் ஆட் பண்ணணுன்னா, உப்பு வச்சுருக்கிறேன், உப்பு, அப்புறமா தேங்காய் தண்ணி, அப்புறமா கொஞ்சமாக சீனி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணிக்கே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சமாக உப்பு, சீனி, ஒரு 1½ டேபிள் ஸ்பூனோ இல்லை 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக சீனி போட்டுக்கோங்க. அப்புறமா தேங்காய் தண்ணி. ஸோ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மாவு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6-7 மணிக்காவது வந்து இந்த உப்பு, தேங்காய் தண்ணி, சீனி எல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக சோடா உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் போட்டு காலையில் ஒரு 7 மணிக்காவது நல்லா கலக்கி மாவை நல்லா கலக்கி அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ அப்புறமா ஆப்பம் உங்களுக்கு வந்து ஒரு 8-9 மணி போல் சுடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மாவு இன்னும் நல்லா பொங்கி ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஆப்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பமாக வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா அது கூட போடாமல் அரைக்கலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் நல்லா தான் வரும் ஆப்பம். ஸோ அப்புறம் பழம் வந்து போடலாம். ஸோ பழம் போடும்போது பார்த்திங்கன்னா ஆப்பம் வந்து கொஞ்சம் லேசாக கருத்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் அப்போ வந்து நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து வீட்டில் இப்போ வந்து அரைப்பேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வந்து நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் ஆப்பமாவு. அப்போ தான் நம்ம வந்து ஆப்பச்சட்டியில் ஊற்றும்போது ஸோ நல்லா சுற்றி வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆப்பச்சட்டியில் ஊற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நல்லெண்ணெய் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துருக்குறேன். ஸோ இதில் வந்து ஒரு கரண்டி இல்லை 1½ கரண்டி வந்து ஆப்பமாவு ஊற்றிக்கலாம்.
ஸோ நல்லா சுற்றிட்டு இதை வந்து நல்லா மூடி வச்சுக்கோங்க. தீயை வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக வைங்க. ஸோ நல்லா கூட்டி வச்சிங்கன்னா அது கரைஞ்சிரும். கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஸோ 2-3 நிமிஷம் கழிஞ்சுன்னா மூடி வந்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ஆப்பம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல முறுமுறுன்னு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஆப்பத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா முட்டை ரோஸ்ட் வைக்கலாம். இதுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், முட்டை ரோஸ்ட்டு, அப்புறமா கடலைக்கறி. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.